அத்தியாயம் 33. சிறிது நேரத்திற்கு பின் நிரஞ்சன் குரூப் சிவனாலயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. 3 பேரும் மனசு நிறைய பயத்தோட இந்துமதியையும் சுசிலாவையும் தேடி அந்த குகைக்குள்ள நுழையிறாங்க. அதே நேரம் பிரபாகரன் குரூப் நதிக்கரையை வந்தடைகிறாங்க. நதியை தாண்டி அங்க இருக்கிற குகைக்கிட்ட போறாங்க. குகைக்குள்ள இருந்து ஒரு துர்மணம் வீசுது. உள்ள கொஞ்சம் புகை மூட்டமாகவும் இருக்கு. அதே துருமணம், நிச்சயம் அவங்க இங்க தான் இருக்காங்க. அப்ப அந்த 3 பேரையும் இங்க வர சொல்லுங்க. வரும்போது கோவில்ல பூஜையை தொடங்க சொல்லிட்டு வர சொல்லுங்க. பிரபாகரன் நிரஞ்சன் கிட்ட போன் பேசிட்டு வைக்கிறாரு. இவங்க 4 பேரும் அந்த குகைக்குள்ள நுழையிறாங்க. குகைக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதுமே உள்ள ஒரு பெரிய இடம். அங்க ஒரு பெரிய குட்டிச்சாத்தான் சிலை இருக்கு. அதே மாதிரி எலும்புச்சம்பளம், கயிறு, எந்திரங்கள், தகுடுன்னு பலது கட்டப்பட்டிருக்கு. இங்கதான், நிச்சயம் அவ இங்க தான் இருக்கா. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க ஜாக்கிரதையோட கொஞ்சம் முன்னேறி போக அங்க ஒரு வேள்வி கதன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வேள்விக்கு மேல காத்துல அந்தரத்துல சுசிலா மிதந்துகிட்டு இருக்கா. அத பார்த்ததும் எல்லாரும் பதறி போறாங்க. சுசிலா சுசிலா நாங்க எல்லாரும் வந்துட்டோம். சுசிலா மயக்க நிலையில மிதந்துகிட்டு இருக்க 3 பேரும் பதறி அடிச்சு சுசிலாவை நோக்கி ஓடுறாங்க. மூணு பேரும் காத்துல பறந்து போய் கீழே விழுகிறாங்க. அப்ப அந்த வேள்விக்கு பின்னாடி இருந்து அப்படி சத்தத்தோட கிளவி குட்டிச்சாத்தான் சில பின்னாடி இருந்து வெளியில வருது. என்ன பிரபாகரன், என்ன ஞாபகம் இருக்கா? இந்துமதி, நீயா? நீ எப்படி இப்படி மாறின? 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரபாகரன் இந்துமதிய பார்க்கும்போது 20 வயசு பொண்ணா இருந்தா. அவளோட அந்த அழகு ஆண்களை கவர்ந்து ஈர்க்கிற அளவுக்கு கவர்ச்சிகரமா இருந்துச்சு. ஆனா இப்ப 10 வருஷத்துல எப்படி இவ்வளோ வயசாகி இப்படி அகோரி மாதிரி ஆனான்னு ஒண்ணுமே புரியாம பிரபாகரன் குழம்பி போய் இருக்காரு. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான் பிரபாகரன். இதுக்கு உன்னை பழி வைக்காம விட மாட்டேன். பிரபாகரன், அவளோட அந்த பழைய உடலை நீங்க அழிச்சிட்டீங்க. அவ ஆன்மா ஒரு புதிய உடலை தேர்ந்தெடுத்திருக்கு. அதுதான் இது. நீ சரியா சொன்ன. இப்பவே உன் கதையை முடிக்கிறேன். பலி பூஜையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை முடிக்காம உன்னால தடுக்க மட்டும்தான் முடியும். யாரையும் கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும் இந்துமதி. அதுவும் சரிதான். ஆனா நான் தான் பலி பூஜையை ஆரம்பிக்கவே இல்லையே. உங்க எல்லாரோட கதையும் முடிச்சிட்டு தான் பூஜையே. அப்படி சொல்லி கிளவி கையை அசைக்க பிரபாகரன் ராஜா ஊர் தலைவர் மறுபடியும் பறந்து போய் விழ சித்தர் சர்ன்னு தேஞ்சுக்கிட்டே பின்னாடி நகர்றாரு. அப்ப அவர் கையில வச்சிருந்த அந்த தடிய தரையில ஒரு அடி அடிச்சு பேலன்ஸ் பண்ணி ஸ்டெடியா நிக்கிறாரு. பஞ்சபூதங்கள்ல ஒன்னான காத்த கட்டுப்படுத்துற சக்தி. நான் அளவுக்கு சக்தி இல்லாதவனா இருக்கலாம். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு சாதாரண ஆள் இல்ல. என் சக்தியை இப்ப பாரு. சித்தர் வேகமா பையில இருந்து ஒரு குட்டி வேல் எடுத்து தூக்கி போட்டு அவர் கையில வச்சிருந்த தடியால அதை ஓங்கி அடிக்க அந்த வேலு சல்லுன்னு போகுது. கிளவி கையை தூக்கி காத்துல அந்த வேலை நிறுத்த பார்க்க வேலு காத்தையும் கிழிச்சுக்கிட்டு அந்த கிளவி கிட்ட போகுது. அப்ப கிளவி டக்குன்னு சைட்ல சாஞ்சு வேல்ல இருந்து தப்பிக்குது. அந்த வேல் கிளவியை தாண்டி போய் கீழே விழுகுது. அப்படி சொல்லி கிளவி கீழே கிடக்கிற கல்ல கையை அசைச்சு காத்துல கண்ட்ரோல் பண்ணி சல்லுன்னு ஒரு 4 கல்ல வரிசையா சித்தர் மேல எறிகிறா. சித்தர் எல்லா கல்லையும் கையில இருக்கிற தடியை வச்சு டக்குன்னு தடுக்க பட்டுன்னு அந்த கிளவி கிட்ட வந்து சித்தர் மார்லயே ஒரு அடி வைக்கிறா. சித்தர் தெரிச்சு போய் விழுகிறாரு. அப்படி சொல்லி அந்த கிளவி சிரிக்க கீழே விழுந்த சித்தர் எந்திரிக்கிறாரு. கூடவே
பிரபாகரன், ராஜா, ஊர் தலைவரும் எந்திக்கிறாங்க. 4 பேரும் ஒண்ணா வந்து நிக்கிறாங்க. சாமி, உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே? இல்ல, ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவ சக்தி மட்டும் இல்ல, புத்தியையும் பயன்படுத்துறா. இவளை சமாளிக்கிறது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. போதும் இந்துமதி, இதோட உன் விளையாட்டு நிறுத்திக்க. இல்ல மறுபடியும் உன்னை நானே என் கையால கொள்ளுவேன். ஆமா, நிச்சயம் நாங்க உன் கதையை முடிப்போம். என்ன ஏன் கதையை நீங்க முடிக்கிறீங்களா? உங்க கதையை இப்பயே நான் முடிக்கிறேன்டா. கிழவி அந்த ஜிங்லிங் பெல்ல கையில் எடுக்கிறா. ஒன்னும் அவன் அந்த பெல் எடுக்கிறா. சீக்கிரம் நாம நம்ம ஆயுதத்தை எடுப்போம். சித்தரை தவிர 3 பேரும் வேகமா ஹெட்போன் எடுத்து காதுல மாட்டுறாங்க. கிழவி அந்த பெல்ல அசைக்க ஆரம்பிக்க அவங்க போன் எடுத்து பாட்டை போடுறாங்க. 3 பேரோட காதலியும் பாட்டோட சத்தம் மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்த கிழவியோட கோபம் கனலா எரியுது. அந்த பெல்ல வேகமா அசைக்க ஆரம்பிக்கிறா. அந்த பாட்டு சத்தத்தையும் தாண்டி மெல்ல மெல்ல அந்த பெல்லோட சத்தம் அவங்க காதுல கேட்க ஆரம்பிக்குது. சித்தர் அவர் பையில இருந்து ஒரு உடுக்கை எடுக்கிறாரு. அப்ப எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கீங்களா? பாத்துருவோம். கிழவி அந்த ஜிங்லிங் பெல்ல வேகமா ஆட்ட ஆரம்பிக்க சித்தரும் அவரோட உடுக்கைய வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்துமதி, இது சிவனுடைய பிரத்யேக உடுக்க. இது கூட உன்னால போட்டி போட முடியாது. அதையும் பார்க்கிறேன்டா. 2 பேரும் விடாம அந்த பெல் சத்தத்தையும் உடுக்க சத்தத்தையும் எழுப்ப அவங்க போட்டிருக்கிற ஹெட்போன்ஸையும் தாண்டி அந்த சத்தம் காதை கிழிக்குது. அவங்க 3 பேரும் வலி தாங்காம காட்டு கத்து கத்த அந்த உடுக்கையோட சத்தத்தோட வைப்ரேஷன்னால ஜிங்லிங் பெல் சுக்கு நூறா நொறுங்குது. 3 பேரும் காதுல இருந்து ஹெட்போன்ஸை கலட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா காது ஜவ்வு கிழிஞ்சிருக்கும். சரியா சொன்னீங்க. தப்பிச்சிட்டீங்களா? எதுல இருந்து இப்ப எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாப்போம். இப்போ என்ன பண்றா இவ? அட கடவுளே, இப்ப என்னத்த பண்ண போறான்னு தெரியலையே. கிழவி கண்ணை திறக்கிறா. பாம்புங்களோட சத்தம் கேக்குது. சர்ப்பம் சர்ப்ப பிரயோசித்த மந்திரத்தை உபயோகித்திருக்கா. என்ன பாம்புகளா? பிரபாகரன், இவ பாம்புகளையும் சண்டையில பயன்படுத்துவான்னு ஏன் நீங்க சொல்லல? ஊர் தலைவரே, அன்னைக்கு சண்டையில அவ பாம்புகளை பயன்படுத்தவே இல்லை. இது புதுசா கத்துக்கிட்டதா இருக்கலாம். அந்த கிழவி பின்னால இருந்து பாம்புங்க எல்லாம் கொய கொயன்னு வர ஆரம்பிக்குது. ஓடுங்க, எல்லாரும் வேகமா ஓடுங்க. ராஜா, பிரபாகரன், ஊர் தலைவர் 3 பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சித்தர் கண்ணை மூடி மந்திரத்தை உச்சரிக்கிறாரு. அந்த பாம்பு கூட்டம் எல்லா பக்கத்துல இருந்து வந்து ராஜா, பிரபாகரன், ஊர் தலைவரை சுட்டு போடுது. அப்ப பிரபாகரன் மனசுக்குள்ள, இந்த பாம்புகளால இதெல்லாம் கூட்டத்துல வந்த பாம்பு அதுங்களை நம்ம ஒன்றும் பண்ணா நம்மள அதுகளும் பண்ணாங்க அப்படி நினைச்சிட்டு பிரபாகரன் டக்குன்னு கண்ணை மூடி சில மாதிரி நிக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய பாம்பு அவரோட காலில் ஏறி அவர் உடம்ப சுத்தி இருட்டியபடி மேலே ஏறுது. அவரோட மூஞ்சிக்கு நேரா வந்து அதோட நாக்க வெளியில நீட்டி சத்தம் போடுது. அதை பார்த்த கிழவி, உன் கதை முடிஞ்சது பிரபாகரன். அந்த பாம்பு அவர் உடம்ப சுத்தி இறுக்கி கீழே விழுக வைக்குது. இல்ல, இதுங்க இந்த ஊர் கூட்டத்துல வந்த பாம்புங்க இல்ல, முட்டத்தனமா மாட்டிக்கிட்டேன். அந்த பாம்பு அவரை கொத்த போகுது. சல்லுன்னு அங்க ஒரு பருந்து பறந்து வருது. அந்த பாம்பு பிரபாகரனை கொத்துறதுக்குள்ள அந்த பருந்து அந்த பாம்பை காலால புடிச்சு இழுத்து 2ஆ பிச்சு போடுது. அந்த கிழவி அதை பார்த்துட்டு சித்தரை பார்த்து, அப்ப இந்த பருந்து ஓவேலதானா? இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கிழவி மறுபடியும் கண்ணை மூடி மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்குது. மறுபக்கம் அந்த பாம்புங்களை பருந்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
எல்லாரும் கிட்ட வாங்க. சித்தர் கூப்பிட்டதும் ராஜா, பிரபாகரன், ஊர் தலைவர் 3 பேரும் அவர் கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட வந்ததும் சித்தர் படபடன்னு சில மந்திரங்களை சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை அவங்கள சுத்தி வட்டமா உருட்டி விட அந்த எலுமிச்சம்பழம் போற பாதையில ஒரு நெருப்பு வட்டம் உண்டாகுது. அது அவங்கள சுத்தி ஒரு நெருப்பு கவசமா மாறுது. நீ சக்கரத்தை தாண்டி அந்த சர்ப்பங்களால உள்ள வர முடியாது. அந்த பருந்து எல்லா பாம்புகளோடையும் சண்டை போட்டுட்டு இருக்க அதே நேரம் மந்திரத்தை முடிச்சு கிளறி கண்ணை திறக்கிறா. அவளுக்கு பின்னாடி இருந்து வவ்வால் கூட்டமும் கொத கொதன்னு வருது. அந்த பருந்து ஒரே நேரத்துல பாம்புங்க கூடயும் வவ்வால் கூடயும் ஒண்டியா மோதுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பருந்து சோர்வாக கிளவியோட கை ஓங்க ஆரம்பிக்குது. இல்ல, இப்படி நடக்கக்கூடாது. இவ இதை திட்டம் போட்டு பண்ணிருக்கா. சாமி, மருந்து அடி வாங்குது. ஏன் இப்படி நடக்குது? பருந்து உடம்புல பல காயங்கள் ஏற்படுது. பருந்து பாம்பை தாக்குற நேரத்துல எல்லாம் வவ்வால் கூட்டம் பருந்தை தாக்குது. பருந்தோட கதை திட்டத்தட்ட முடிய போகுது. அந்த பருந்து சோர்ந்து கீழே விழுகுது. சாமி, இப்போ என்ன பண்றது? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. இதுக்கு மேல அந்த ஆண்டவன் சித்தம் தான். சாமி, என்ன சத்தம் அது? நம்ம பசங்க கோவில்ல பூஜையை தொடங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா இப்ப அவ சக்தி குறைய ஆரம்பிக்கும், நம்ம சக்தி ஏற ஆரம்பிக்கும். சாமி, அப்படின்னா அந்த பருந்து மறுபடியும் இருந்துச்சு சண்டை போடுமா? ஆமா ராஜா, இது நம்ம நேரம். கீழே விழுந்த பருந்து மறுபடியும் எந்திரிக்குது. முழு சக்தியோட எதிர்த்து போராடுது. அந்த பூஜையோட சத்தத்தால வவ்வாலும் பாம்பும் சொனங்க ஆரம்பிக்குது. பருந்து அது எல்லாத்தையும் 2-3 பிச்சு எரியுது. இத பார்த்த கிழவி கடும் கோபம் அடையுது. அந்த பருந்து வவ்வால் பாம்புங்களோட கதை எல்லாத்தையும் முடிச்சிட்டு சித்தர் முன்னால அவர் காலுக்கு கீழே வந்து உட்காருது. அவங்கள சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அக்னி சக்கரம் மெல்ல அணையுது. இதுக்கு மேல நான் உங்களை நிச்சயம் சும்மா விட மாட்டேன். சாரி காய், நாங்கள் எதுவும் லேட்டாக வந்துடலையே. நிரஞ்சன், சுவாதி, பரத் 3 பேரும் அந்த குகைக்கு வராங்க. பரத் வேள்விக்கு மேல காத்துல மிதந்துகிட்டு இருக்கிற சுசிலாவை பாக்குறான். அக்கா, அக்கா, அக்கா. சுசிலா அரை மயக்கத்துல கண்ணை திறந்து, பரத், ராஜா, அப்பா, எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன எப்படியாவது காப்பாத்தணும்ப்பா. சுசிலா, நீ கவலைப்படாத, உன்னை நாங்கள் எப்படியாவது காப்பாத்திடுவோம். மா, நீ பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம். இதுக்கு மேல நீங்க தான் அவளை பார்த்துக்கணும். நான் இங்கேயே அவளை கட்டுப்படுத்துறதுக்கான பூஜையை ஆரம்பிக்க போறேன். நான் இதை ஆரம்பிச்சுட்டா என்னால உங்களுக்கு உதவ முடியாது. என் வரலும் எனக்கு கவலை இருக்கும். அதனால அதாலையும் உங்களுக்கு உதவ முடியாது. ஆகட்டும் சாமி, நாங்க இவளை கவனிச்சுக்கிறோம். நினைவு இருக்கட்டும், அவளோட பூஜைகளோட தாற்பயத்தை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவளை கொல்லக்கூடாது. கொன்னா அவளோட ஆன்மா மட்டும் மறுபடியும் தப்பிச்சிரும். இல்ல, நாங்க அவளை உயிரோட பிடிக்க பார்க்கறோம். நீங்க சீக்கிரம் பூஜையை ஆரம்பிங்க. சித்தர் அங்கேயே ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்கு நடுவுல உட்காந்து பூஜையை ஆரம்பிக்கிறாரு. அந்த பருந்து வட்டத்துக்கு வெளியில அவருக்கு காவல் நிக்குது. பருந்துக்கு முன்னால பிரபாகரன், ராஜா, ஊர் தலைவர், நிரஞ்சன், சுவாதி, பரத் எல்லாரும் இந்துமதியை எதிர்த்து நிக்கிறாங்க. இந்துமதி, நீ தனியாள். ஆனா நாங்க எத்தனை பேர்னு பாத்தியா? பிரபாகரன், சண்டையோட தொடக்கத்துல உங்க பக்கம் எத்தனை பேர் இருக்கீங்க? சண்டையோட முடிவுல பாப்போம் எத்தனை பேருன்னு. அங்கிள், திலக்குன்னு வரல? இல்ல நிரஞ்சன், இன்னும் வரல. சரி, அவன் வர வரைக்கும் நாமளே தாக்கு பிடிப்போம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் தயாரா இருக்க. ஓகே டீம், அசெம்பிள். வாங்க தாக்குவோம். பிரபாகரன் சொன்னதும் பரத் வேகமா இந்துமதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இந்துமதி கையசைக்க ஓடி வந்த பரத் 10 அடி பறந்து போய் பின்னாடி விழுகிறான். நிரஞ்சன் ஓடி போய் பரத்தை தூக்குறான். பரத், உனக்கு தான் அடிப்படலையே.
அடிதான் நான் அவ்வளோ பெருசா இல்லை, ஆனா நான் நினைச்சதை விட அவ பயங்கரமா இருக்கா. பரத் பரத் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லக்கா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பரத் மெல்ல எந்திக்கிறான். என்ன ஒருத்தன் தான் வந்தான், அவன் அடிச்ச ஒரு அடியிலேயே எல்லாரும் பயந்துட்டீங்களா? யாரும் அவசரப்பட்டு அவளை நெருங்க முயற்சிக்காதீங்க. எல்லாரும் தூரத்துல இருந்தே கையில கிடைக்கிறத எடுத்து தாக்குவோம். அதுவும் சரிதான். ஊர் தலைவர் கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுக்கிறாரு. பிரபாகரன் அவர் பக்கத்துல குகையோட செவுத்துல கட்டியிருந்த எலும்புச்சம்பளம் 7-8 கொத்த கயிறோட அத்தெடுக்கிறாரு. ராஜா அங்க அரைஞ்சிருக்கிற தகுட பேத்தெடுக்கிறான். சுவாதி அவளுக்கு முன்னால கிடக்கிற ஒரு காஞ்ச மரக்கட்டையை எடுத்து கையில வைக்கிறான். பரத் அங்க தொங்கிட்டு இருக்கிற ஒரு மர விழுத பிச்சு சாட்டை மாதிரி கையில சுத்தி பிடிக்கிறான். கடைசியா நிரஞ்சன் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சர்ஜிக்கல் நைஃப் எடுக்கிறான். எல்லாரும் தயாருனா நம்மளால என்ன முடியும்னு அவளுக்கு காட்டுவோம். அப்ப சரி, நானும் என்னால என்ன முடியும்ன்றத காட்டுறேன். ஊர் தலைவர் அவர் கையில வச்சிருந்த கல்ல வேகமா அந்த கிழவியை நோக்கி எறிகிறாரு. அவ கைய மேல இருந்து கீழே அசைக்க அவ கிட்ட நெருங்கின அந்த கல்லு கீழே விழுகுது. பின்னாடியே ராஜா கையில வச்சிருந்த தகுட வீசுறான். அவ கொஞ்சம் கூட அலட்டிக்காம நிக்க அந்த தகுடு குறி மிஸ் ஆகுது. உன் குறி தப்பிருச்சு, இப்ப ஏன் குறிய பாரு. அந்த கிழவி ராஜாவை காத்துல தூக்கி குகையோட செவுத்துல எறிகிறா. ராஜா அடிச்சு கீழே விழுந்து மயக்கம் அடைகிறான். அந்த கேப்ல சுவாதி கையில இருக்கிற காஞ்ச கட்டையை கிழவி மேல தூக்கி வீச அப்ப கிழவி கையசைக்க அந்த கட்டை கல்லுன்னு கட்டையை எரிஞ்ச சுவாதி தலைகளையே மட்டும் போய் அடிக்குது. கோபமான பரத் கையில வச்சிருந்த வேற சாட்டை மாதிரி பிடிச்சிட்டு கிழவியை நோக்கி எறிகிறான். கிழவி கையை அசைச்சு அவளை நோக்கி வந்த வேற நிரஞ்சன் பக்கம் திருப்பி விடுறா. அந்த வேற நிரஞ்சன் கழுத்துல சுட்டுது. அவளோட 2 கையையும் மறுபடியும் அசைக்கிறா. பரத் நிரஞ்சன் 2 பேரும் திருச்சிக்கிட்டு போய் விடுறான். பிரபாகரன் கையில வச்சிருந்த எலும்புச்சம்பள கொத்த சல்லுன்னு விடுறாரு. அந்த கிழவி கையை முறிக்க அத்தனை பழமும் காத்திலேயே நசுங்கி தெரிக்குது. அதே நேரம் கீழே விழுந்திருந்த சுவாதி மயக்க நிலை அடையறாங்க. அதை பார்த்து நிரஞ்சன் ஓடி போய் சுவாதி தலையில பட்ட அடியில மயக்கம் போடுறாங்க. கடுப்பான நிரஞ்சன் கையில வச்சிருந்த சர்ஜிக்கல் நைஃப் எடுத்துட்டு கிழவிய கிட்ட ஓடி போறான். பின்னாடியே பரத்தும் கீழே கிடக்கிற கட்டையை எடுத்துட்டு ஓடுறான். நிரஞ்சன், பரத் வேணாம், அவகிட்ட நெருங்காதீங்க. அவளோட 2 கையையும் தூக்கி பரத் நிரஞ்சன் 2 பேத்தையும் காத்துல நிறுத்துறான். ஓ ஷிட், இதுக்கு தான் கிட்ட போகாதீங்கன்னு சொன்னேன். அங்கிள், நாங்க தான் பட்டிக்காய். எஸ், நாங்க தான். பிரபாகரன் இதை கேட்டதும் புரிஞ்சது, நான் பாக்குறேன். வேகமா அந்த கிளவியை நோக்கி போறாரு. அவர் கையில வச்சிருந்த தடிய உதற அந்த தடிக்கு கீழ இருந்து ஒரு கத்தி வருது. அந்த கிளவி பரத் நிரஞ்சனை புடிச்சு வச்சிருக்கிற அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவர் குத்த போக உன் கதையை இதோட முடிக்கிறேன். கிளவி டக்குன்னு கண்ணை மூடி மந்திரத்தை சொல்லி கண்ணை திறக்கிறா. அவ கண்ணு நிறம் மாறுது. பிரபாகரன் உறைஞ்சு சிலையாகிறாரு. ஓ ஷிட், நான் அவளோட பார்வை கட்டுண்டுல மாட்டிக்கிட்டேன். அப்படின்னா நான் இந்த ஆட்டத்துல இருந்து மறுபடியும் மாட்டிக்கிட்ட பிரபாகரன். இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது. கிழவி சந்தோஷத்துல மிதக்க ஆரம்பிக்க அந்த நேரத்தை பயன்படுத்தி ஊர் தலைவர் நிரஞ்சனோட சர்ஜிக்கல் நைஃப் எடுத்துட்டு பட்டுன்னு அந்த கிழவி கிட்ட நெருங்கி கிட்ட போறாரு. ஊர் தலைவர் அந்த கத்தியை கிழவி கிட்ட கொண்டு வர ஊர் தலைவர் அதிர்ந்து போய் நிக்கிறாரு. அந்த கிழவி டக்குன்னு ஸ்ரீலீலா உருவத்துக்கு மாறுறா. என்ன கொன்னுடாதீங்கப்பா, இவ என் உடம்பதான் எடுத்திருக்கா. நீங்க இப்ப இவளை கொன்னா நானும் செத்துருவேன்ப்பா. அங்க இருக்கிற எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. அத பார்த்த சித்தர், இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இந்துமதி செத்த அதே நேரத்துலதான் லீலாவும் ராஜாவும் ஊரை விட்டு ஓடி போனாங்க. அப்படின்னா அவ அப்பயே லீலாவோட ஆக்கிரமிச்சுட்டா. அதனாலதான் இவளோட சக்தி கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கு. ஊர் தலைவர் அதிர்ந்து போய் ஒன்னும் புரியாம கண் கலங்கி நிக்க டக்குன்னு அவ கிளவியா உருவம் மாறுறா. கிளவி ஊர் தலைவர் மாறு மேல மிதிக்க ஊர் தலைவர் தெரிச்சு போய் விழுகிறாரு. திடீர்னு அங்க வந்த கொத்தாரி ஊர் தலைவரை தாங்கி பிடிச்சு மடியில படுக்க வைக்கிறான். ஐயா, என்னாச்சு? கொத்தாரி ஐயா, என்னாச்சுங்கய்யா? இங்க என்ன நடக்குது? கொத்தாரி,
நீ எப்படி இங்க? ஐயா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கய்யா. அவதான் இந்துமதி. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான் குத்தாரி. லீலாவையும் கொன்னு அவ உடல ஆக்கிரமிச்சுட்டா. அவளை சும்மா விடாத, அவ கதையும் முடி. ஐயா ஐயா நான் பாத்துக்கிறேன் அவளை. கொத்தாரி ஊர் தலைவரை குத்த அதை பார்த்த பிரபாகரன், நிரஞ்சன், பரத், சுசிலா அதிர்ந்து போறாங்க. ஏன் கொத்தாரி? என்னால இவங்களை கொல்ல முடியாதுயா. இவங்க என் பாட்டி. என்ன என்ன சொல்ற கொத்தாரி? சுசிலா காத்துல மிதந்துகிட்டே கத்தி கதறா. சுசிலாவை எப்படியாவது காப்பாத்துங்க. ஊர் தலைவரோட உயிர் கொத்தாரி மடியிலேயே போகுது. பிரபாகரனோட கதையை முடி. நான் பாத்துக்கிறேன் பாட்டி. கொத்தாரி கையில கத்தியோட உறைஞ்சு போய் நிக்கிற பிரபாகரனை நெருங்குறான். வேணாம் கொத்தாரி, வேணாம். என்ன மன்னிச்சிருங்க இன்ஸ்பெக்டர் ஐயா. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டியோட 20 வயசு இளமைய பறிச்சதுக்காக. அப்படி சொல்லி கொத்தாரி பிரபாகரனை குத்த போறான். கொத்தாரி தலையில ஒரு கட்டை வந்து அடிக்க கொத்தாரி கீழே விழுகிறான். திலக் அந்த குகைக்குள்ள என்ட்ரி ஆகுறான். கொத்தாரி மெல்ல எந்திக்கிறான். திலக் வேகமா ஓடி போய் கொத்தாரிய பிடிக்கிறான். கொத்தாரி திலக் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மல்லு கட்டுறாங்க. கொத்தாரி கையில வச்சிருக்கிற கத்திய வச்சு திலக்க குத்த பாக்குறான். அதுல இருந்து தப்பிச்சு திலக் கொத்தாரிய செம்ம அடி அடிக்கிறான். கடைசியா கொத்தாரி கைய முறுக்கி அவனை லாக் பண்றான். கொத்தாரி திலக் 2 பேரும் கீழே விழுகிறாங்க. இருந்தாலும் திலக் கொத்தாரிய புடிச்ச புடிய விடவே இல்லை. சாமி, அவ பலியோட தாற்பயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த கிராமத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் புனிதமானதுதான். பலி கொடுக்கறது மூலியமா இவங்களோட கர்ம பலனை எடுத்து 90 வயசுக்கு மேல வயசான இவ 20 வயசு பொண்ணா தோற்றம் அளிக்கிறா. அப்படின்னா இளமையதான் இவ பிராப்தம் விட்டுருக்கா. அது மட்டும் இல்லாம பலி கொடுத்து இன்னும் பல சக்திகளையும் விட்டுருக்கா. இது போதும், அவ ஆன்மாவை இப்ப நான் கட்டுப்படுத்த முடியும். இல்ல பிரபாகரர், இப்ப தைரியமா அவளை கொள்ளுங்க. நீங்க கொன்ன அடுத்த நொடி அவ ஆன்மாவை அடக்கி காட்டுறேன். சித்தர் பூஜையை முழு மூச்சா தொடங்குறாரு. அந்த நேரம் கரெக்டா ராஜாவும் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். திலக் கொத்தாரிய இறுக்கி பிடிச்சிருக்க ராஜா கண் முழிச்சதை பார்த்த திலக், ராஜா ராஜா கரெக்ட் டைம்ல கண் முழிச்சிருக்கீங்க. வேகமா ஊர் தலைவர் பக்கத்துல இருக்கிற சர்ஜிக்கல் நைஃபை எடுத்துட்டு போய் இந்துமதி கதைய முடிங்க. இதை விட சரியான நேரம் கிடைக்காது, சீக்கிரம் போங்க. ராஜா வேகமா பதட்டத்தோட கீழே கிடக்கிற கத்தி எடுத்துட்டு ஓடி போய் ஒரே குத்து. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ராஜா குத்துனது திலக்க. எல்லாரும் ஒன்னும் புரியாம இருக்க, ராஜா என்ன காரியம் பண்ணிட்ட? ஏன் ராஜா, ஏன் இப்படி பண்ண? என்னை மன்னிச்சிரு சுஸ்தி. எல்லாமே காதலுக்காக தான். என் லீலா மேல நான் வச்ச காதலுக்காக. அதோ அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, என்னோட லீலா. ராஜா, அது ஒண்ணும் லீலா இல்ல, அது இந்துமதி. நீ பேசாத, நீ பேசாத. உன்னாலதான் நான் என் லீலாவை இழந்தேன். அன்னைக்கு நீ மட்டும் அந்த இந்துமதியை கொல்லலைன்னா நானும் லீலாவும் நிம்மதியா ஊரை விட்டு போயிருந்திருப்போம். நீ அவளை கொன்னதும் அவ என் லீலாவை எடுத்துக்கிட்டா. என்ன ராஜா சொல்ற? அப்போ நீ என்ன காதலிச்சது? உண்மைதான் சுஸ்தி, உன்னை மனசாக தான் காதலிச்சேன். லீலா என்னை விட்டு போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இருந்துருச்சு. எப்போ நீ என் வாழ்க்கையில் வந்தியோ அப்போ தான் என் உலகம் மறுபடியும் அழகாச்சு. உன்னை உண்மையாகவே காதலிச்சேன்.
நம்ம வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் 7 மாதத்துக்கு முன்னாடி லீலாவை சந்திக்கிற வரைக்கும் என் பாட்டி இறந்தப்ப நான் இந்த ஊருக்கு வந்தேன்ல, அப்போ ஊர் தலைவர் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னார். நம்ம குழந்தை இந்த ஊரில் பிறந்தா இந்த ஊருக்கு நல்லதுன்னு சொன்னார். நான் எதுவும் பேசாமல் கிளம்பிட்டேன். எதுக்கு இந்த ஊருக்காக ஏன் சுசீலாவை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன். கிளம்பும்போது லீலாவை கடைசியாக பார்த்த இடத்துக்கு போகணுன்னு போல இருந்துச்சு. நான் அந்த காட்டுக்குள்ளே போனேன். அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. பார்த்ததும் பயந்துட்டேன். கிட்ட போனப்போ தான் தெரிஞ்சது அது ஏன் லீலா, என்னோட ஸ்ரீலீலா. அவளை பார்த்தது எனக்கு ஒன்றுமே புரியலை. ராஜா 7 மாசம் முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். ராஜா, நான் தான் ராஜா, உன்னோட ஸ்ரீலீலா. லீலா, நீ எப்படி இங்க, அதுவும் உயிரோட? நான் இன்னும் சாகல ராஜா. என் உடம்ப இந்துமதி எடுத்துட்டா. யாரு யாரு இந்துமதி? லீலாவோட உருவம் கிழவியோட உருவத்துக்கு மாறுது. நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி செஞ்சா ஓ லீலாவை நான் உனக்கே திருப்பி தர்றேன். என்ன பண்ணணும் சொல்லு. உன் பொண்டாட்டியை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரணும். அவளையும் வயிற்றுல வளர்ற உன் குழந்தையும் நான் பலி கொடுக்க நீ எனக்கு உதவணும். என்னால முடியாது. முடியாதா? அப்போ உன் லீலாவை நான் இந்த இடத்துலயே அழிச்சு காட்டுறேன். அந்த கிழவி கையை நீட்ட கீழே கிடக்கிற ஒரு கட்டை அவ கைக்கு வருது. கிழவி லீலா உருவத்துக்கு மாறுறா. அவளையே குத்திக்க போக ராஜா பட்டன அவளை தடுத்து நிறுத்தினான். லீலா, வேணாம் அப்படி பண்ணாத. அப்ப உன் பொண்டாட்டி இங்க கூட்டிட்டு வா ராஜா. அவளை பலி கொடுத்துட்டா என்னை இவ விட்டுருவா. நம்ம மறுபடியும் நம்ம வாழ்க்கைய தொடங்கலாம். போ ராஜா. வா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சுசி. உன்னை காதலிச்சது உண்மைதான். ஆனா லீலா மேல இருந்த காதல் எல்லாத்துக்கும் மேல என்னோட முதல் காதல் அது. அதனாலதான் உன்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த 7 மாசமும் அவ சொன்னதெல்லாம் செஞ்சேன். ராஜா, என்னோட அந்த கட்டாவை நீ தான் உடைச்சிருக்க. அதனாலதான் அவ இந்த ஊருக்குள்ள வந்திருக்கா. ஆமா சாமி, நான் தான் அதெல்லாம் பண்ணேன். ராஜா, அப்ப நீ சொன்ன மாதிரி என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தது உண்மையாவே உன் காதலுக்காக தானா? ராஜா, நீ ஒரு முட்டாள்டா. அவ உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. உயிர் ஒரு தடவை போனதான். லீலா செத்துட்டா, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கிழவி சுசிலாவை பலி கொடுத்து மறுபடியும் இளமையை அடைஞ்சு லீலாவோட உடம்போடையே அவ வாழ்நாள் பூரா வாழ போறா. இல்ல, நீ பொய் சொல்ற. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும்டா. இவளை பத்தி எல்லாம் தெரியும். இவ பேரு இந்துமதி. இந்த கொத்தாரி இந்த கிழவியோட பேரன். இவளுக்கு 90 வயசுக்கு மேலாகுது. இதெல்லாம் தாண்டி இந்த கிழவிக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளோ நாளா எல்லாத்தையும் பலி கொடுத்து இளமையை அடைஞ்சு யாருக்காக எல்லாம் பண்றாளோ அந்த கிழவனோட கதைய இப்பதான் முடிச்சிட்டு வரேன். நீ என்ன சொல்ற? ஆமா கிழவி, நேற்று நைட்டு நான் என் குழந்தைய பார்க்க ஊருக்கு போகும்போது கொத்தாரிய பார்த்தேன். அந்த காட்டுக்குள்ள முக்காடை போட்டு மறைஞ்சு போய்கிட்டு இருந்தான். நான் முதல் தடவை இந்த ஊருக்கு வந்தப்பையும் இப்படிதான் காரை விட்டு பாதியில இறங்கி போனான். அப்பயே இவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மாமா சொன்ன கதையில 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் தலைவர் வீட்டுல பூஜை நடக்கும்போது இவன் மாமாவை தடுக்கலன்னு சொன்னாரு. இவன் தான் நல்லவன் மாதிரி பேசி மாமாவை உள்ள போக விட்டதாகவும் சொன்னாரு. ஆனா அந்த ஊர் தலைவரும் சாமியாரும் நல்லவங்க. அப்போ அந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச இவன் கெட்டவனா தான் இருப்பான்னு அப்பயே தோணுச்சு.
சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான் நான் கொத்தாரியை ஃபாலோ பண்ணேன். இங்க இருந்து 2 மலை தாண்டி ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அங்க ஒரு தனி வீடு. கொத்தாரி அந்த வீட்டுக்குள்ள போனா இவனோட தாத்தாவை பார்க்கறதுக்காக. ஏய் கிழவி, உன் புருஷனை பார்க்கறதுக்காக தான். உள்ள போனவன் 2 மணி நேரம் கழிச்சு தான் வெளியில வந்தான். இவன் வெளியில வந்ததும் நான் உள்ள போனேன். அந்த கிழவனை அடிச்சு விசாரிச்சேன். அப்பதான் அந்த பெருசு எல்லா உண்மையும் சொல்லுச்சு. அவனை நீ சின்ன வயசுலயே விரும்பி இருக்க, மாந்திரிகம் தெரிஞ்ச நீ அவனை மயக்கி கல்யாணம் பண்ணிருக்க. 30 வயசுல உடல்நல குறைவால சாக இருந்த அவனை காப்பாத்துறதுக்காக தான் முதல் தடவை பலி கொடுத்திருக்க. அந்த பலி பூஜையால அவன் நோய் சரியாயிடுச்சு. ஆனா அவன் அடுத்த படுக்கை ஆயிட்டான். இருந்தாலும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்திருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வயசாக ஆரம்பிச்சது. அந்த வயசை தடுக்கிறதுக்காக தான் புனிதமான இந்த கிராமத்துல பிறக்கிற குழந்தைகளையும் தாயையும் பலி கொடுத்து நீ இளமையை அடைய ஆரம்பிச்ச. அந்த இளமையோட அவனோட உடலுறவு கொள்ளும்போது அவனுக்கும் இளமை கிடைச்சது. அந்த இளமையை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்காக உங்க பாசமான பேரன் கொத்தாரி இந்த ஊர் தலைவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாங்க. இந்த கிராமத்துல இருந்து யாரு எப்ப மாசமாகறா என்ன ஏதுன்ற எல்லா தகவலையும் உங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன கொத்தாரி, எல்லாம் சரிதானே? கொத்தாரி திலக்க கிட்ட வர கொத்தாரி நிக்கிறான். அந்த கிழவி திலக்க பார்த்து கோபமா, அவரை என்ன பண்ண? உங்க காதல் கதையை கேட்டதும் ஊறிச்சு போயிட்டேன். அதான் எப்படியும் உன்னை நாங்க கொண்டு நரகத்துக்கு அனுப்பிச்சிருவோம். அங்க நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு அந்த பெருசை உனக்கு முன்னாடியே கொத்தாரி, அவன் கதையை புறா. கொத்தாரி, திலக்கு குத்த வந்த கொத்தாரிய ராஜா நெஞ்சிலேயே குத்துறான். கொத்தாரி செத்து கீழே விழுகிறான். உன் காதலுக்காக என் காதல் பேரை சொல்லி என் சுசிலாவையும் குழந்தையும் பலி கொடுக்க என்னையவே பயன்படுத்திட்டேல, உன்னை விட மாட்டேன்டி. ராஜா வேகமா கோவத்தோட அந்த கிழவிய நோக்கி ஓடி வரான். உங்க எல்லாரோட கதையையும் இப்பயே முடிக்கிறேனா? ராஜா அந்த கிழவி கிட்ட நெருங்குறான். கிழவி புடிச்சு வச்சிருந்த நிரஞ்சன் வரத்தை தூக்கி எறிகிறா. கிழவி கிட்ட நெருங்கின ராஜா அந்த கிழவிய குத்த போறான். அந்த கிழவி ராஜாவை காத்துல தூக்கி மேல கீழே சைலன்னு 4 பக்கமும் மோத விட்டு தூக்கி எறிகிறா. ராஜா செதஞ்சு போய் கீழே விழுகிறான். ராஜா அங்கேயே செத்து போறான். கீழே விழுந்த நிரஞ்சன் பரத் எந்திக்கிறாங்க. திலக்கும் ராஜா குத்துனதை தாண்டி எழுந்து நிக்கிறான். அதே நேரம் தலையில அடிபட்டு மயங்கின சுவாத்தியும் கண் முழிக்கிறா. நிரஞ்சன், நிரஞ்சன். சுவாதி, நீ வைக்கதால? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. சுவாதி அந்த இடத்தை சுத்தி பாக்குறா. ஏ ராஜா, கொத்தாரி, பிரபாகரன் அங்கிள், என்னாச்சு உங்களுக்கு? சுவாதி, நீங்க மயக்கமா இருந்த நேரத்துல நிறைய நடந்துருச்சு. அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை அழிச்சாகணும். இல்ல, எல்லாம் முடிஞ்சது. சீக்கிரம் அவளை கொல்லுங்க. நாங்க பாத்துக்கிறோம் சாமி. நிரஞ்சன், பரத், சுவாதி, நம்ம 4 பேரும் 4 திசையில இருந்து தாக்குவோம். எங்கேயாவது அவளோட கவனம் மிஸ் ஆகும். அந்த கேப்ல அவ கதையை முடிப்போம். ஓகே திலக். 4 பேரும் மெல்ல மெல்ல நகர்ந்து அவளை சுத்து போடுறாங்க. 4 பேரும் 4 பக்கம் எடுத்து கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அவ மேல எறிகிறாங்க. ஆனா அவ எல்லாத்தையும் அசால்ட்டா தடுக்கிறா. திலக், அவ தூக்கி போட்டு எல்லாத்தையும் தடுக்கிறா. இல்ல, அந்த வேல், அதை எடுத்து அவளை தாக்கு. அவ பயன்படுத்துற காத்து சக்திய அது கிழிச்சுக்கிட்டு போகும். அவளால் அந்த வேலை தடுக்க முடியாது. அந்த சித்தர் சொன்னதை கேட்ட திலக், நிரஞ்சன், பரத், சுவாதி 3 பேரும் ஒரே நேரத்துல அவ கிட்ட போய் தாக்குங்க. திலக் சொன்னதும் 3 பேரும் அவளை நோக்கி ஓடுறாங்க.
அதே நேரம் திலக்கும் உங்க பின்னாலேயே ஓடுறான். அப்ப அந்த கிழவி 2 கையும் பயன்படுத்தி நிரஞ்சன் சுவாத்திய ஒரே நேரத்தில் தூக்கி போடுறா. பின்னாடி வந்த பரத்தை அதுக்கப்புறம் தூக்கி எறிய அதே நேரம் திலக் ஒரு டைவ் அடிச்சு அவளுக்கு பின்னால போய் கீழே கிடக்கிற அந்த வேலை எடுக்கிறான். எடுத்துட்டேன், இனி நான் பாத்துக்கிறேன். திலக் கையில வச்சிருக்கிற வேலை வச்சு கிழவிய குத்த போறான். அப்ப கிழவி கைய தூக்கி காத்துல நிறுத்த பாக்குது, ஆனா தடுத்து நிறுத்த முடியல. திலக் அவளை குத்தும் போது ஒரு 8 பின்னால போய் தப்பிக்கிறா. திலக் அடுத்தடுத்து அவளை குத்தும் போதெல்லாம் நகர்ந்து நகர்ந்து தப்பிக்கிறா. திலக், அப்படிதான் திலக், அவ கதையை முடிச்சிரு. நான் பாத்துக்கிறேன் மாமா. என் கதையை நீ முடிக்கிறியா? இப்பவே உன் கதையை நான் முடிக்கிறேன்டா, பொடி பயலே. ராஜா பக்கத்துல கொத்தாரியோட கத்தி இருக்க அதை பார்த்து அந்த கிழவி கையசைக்க அந்த கத்தி சல்லுன்னு கிழவி கைக்கு வருது. அதை வச்சு ஒரே குத்து. திலக், செத்து போடா. இது அவருக்காக. அந்த கிழவி ஃபுல் ஃபோர்ஸ்ல திலக் நெஞ்சு மேல ஒரு அடி வைக்குது. திலக் பறந்து போய் பிரபாகரன் கிட்ட விழுகிறான். திலக், திலக், உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல மாமா, ஆனா இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியும்னு தோணல. திலக், உன்னால இப்பயும் ஒண்ணு பண்ண முடியும். அந்த வேலை வச்சு என் முதுகுல குத்து. மாமா என்ன சொல்றீங்க? சொல்றத கேளு திலக், சீக்கிரம் குத்து. எதுக்கு மாமா? என்னால அதெல்லாம் முடியாது. திலக், நான் போன தடவை அவளோட பார்வை கட்டுண்டுல சிக்கினப்ப அவ எரிஞ்ச கட்டை என் கால உடைச்சது. அந்த நேரம் நானும் அவளோட இந்த குடியில இருந்து தப்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சு அதீத வலி இருந்தா இதுல இருந்து விடுபட முடியும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் குத்து திலக், சீக்கிரம் குத்து. திலக் பிரபாகரனை குத்த பிரபாகரன் அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. பரத், நிரஞ்சன், நீங்க தான் அந்த டீகாய். அவளை 2 பேரும் ஒரே நேரத்துல தாக்குங்க. புரிஞ்சுது. நிரஞ்சன் பரத் 2 பேரும் அவ கண்ணை மறைச்சபடி அவ முன்ன ஓடுறாங்க. இல்ல, இப்ப நான் தான் அந்த பருந்து. அப்படி சொல்லிட்டு பிரபாகரன் அவங்க பின்னாடியே ஓடுறாரு. அந்த கிழவி கண்ணை மறைச்சு வந்த 2 பேரையும் தூக்கி எறிகிறா. அந்த நேரம் சல்லன்னு பிரபாகரன் அவ கிட்ட வர அந்த கிழவி கையை நீட்ட கீழே கிடக்கிற ஒரு கத்தி அவ கைக்கு வருது. பிரபாகரன் அவ கிட்ட போய் வெறும் கையை வச்சு வயித்துல குத்த போக அந்த கிழவி பிரபாகரனை குத்துறா. ஒரு தடவை தான் பிரபாகரன் ஏமாறுவேன். இந்த தடவை உன் கதை முடிஞ்சது. இல்ல, இந்த தடவையும் உங்க கதை தான் முடிஞ்சது. பிரபாகரன் அந்த கிழவியோட 2 கையையும் பிடிக்க என்ன? பிரபாகரன் மெல்ல கீழே விழுகிறாரு. திலக் வீசின அந்த வேல் அந்த கிழவி சங்கிலிய சொருகுது. அந்த கிழவியும் பிரபாகரனோட சேர்ந்து கீழே விழுகிறா. சூப்பர் மச்சான். பிரபாகரன் அவ சங்கில குத்திருந்த அந்த வேலை இன்னொரு அழுத்துறாரு. அந்த கிழவி செத்து போக அவ உடம்புல இருந்து வவ்வால் கூட்டம் வெளியில வருது. சித்தர் மந்திரத்தை சொல்லி அவருக்கு முன்னாடி இருக்கிற ஓலைச்சுவடியை திறக்கிறாரு. வவ்வால் கூட்டம் மொத்தம் அந்த ஓலைச்சுவடிக்குள்ள போகுது. அந்த ஓலைச்சுவடி காத்துல மிதக்க ஆரம்பிக்குது. சித்தர் மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த மந்திர வார்த்தைகள் ஓலைச்சுவடியில அச்சடிக்குது. மந்திரத்தை முடிச்சு ஒரு சவப்பு துணியை தூக்கி போடுறாரு. அந்த துணி ஓலைச்சுவடியை சுத்தி சித்தர் கையில விழுகுது. அதே நேரம் காத்துல மிதந்துட்டு இருந்த சுசிலா கீழே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேள்வியில விழுகிறா. அதுக்குள்ள நிரஞ்சன் பரத் 2 பேரும் அவளை தாங்கி பிடிக்கிறாங்க. அக்கா, அக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? சுசிலா பணிக்கிற உடனே நீங்களே இங்கே இருங்க. ஸ்வாதி கூட வா. நிரஞ்சன் ஸ்வாதி 2 பேரும் அங்க இருக்கிற சிலைக்கு பின்னால சுசிலாவை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் திலக் மெல்ல எழுந்து பிரபாகரன் கிட்ட வரான். அம்மா, அம்மா, நீங்க ஓகே தானே? இல்ல திலக், அவ்வளவுதான். மாமா, மாமா என்ன சொல்றீங்க? மாமா! திலக் பதட்டத்தோட பிரபாகரனை தூக்க திலக், திலக், சொல்றத கேளு. வேணாம், வேணாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட இந்த கேஸை இப்ப முழுமையா முடிச்சிட்டேன். இதுக்கு மேல ஒரு போலீஸ்காரனுக்கு என்ன வேணும்? நான் இப்ப நிம்மதியா இந்த உலகத்தை விட்டு போறேன்.
நீ கவலைப்படாத திலக். மாமா 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 பிரபாகரனோட உயிர் அந்த இடத்துலயே முழுமையா பிரியுது. குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. நிரஞ்சன் அந்த சிலைக்கு பின்னால இருந்து கையில ஒரு குழந்தையோட வெளியில வர்றான். சுசீலாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பரத் அந்த குழந்தைய கையில வாங்குறான். சுசீலா சுவாதி 2 பேரும் அந்த சிலைக்கு பின்னால இருந்து வெளியில வராங்க. சுவாதி சுசீலாவை கைத்தாங்களா கூட்டிட்டு வரா. வந்த எல்லாரும் பிரபாகரன் ஊர் தலைவரோட இழப்புக்கு கவலைப்படுறாங்க. சுசீலா அங்க செத்து கிடக்கிற ராஜாவோட உடல் கிட்ட போறா. ராஜா, நம்மளோட முதல் காதல் நமக்கு கண்ணு முன்னாடியே சாகும்போது இருக்கிற வலிய என்னால புரிஞ்சுக்க முடியுது ராஜா. என்னோட முதல் காதலே நீதானடா. இப்ப நானும் என் குழந்தையும் என்னடா பண்ண போறோம்? எப்படிடா வாழ போறோம்? சுசீலா, அழாதீங்க சுசீலா. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்க எல்லாரும் இருக்கோம். அக்கா கவலைப்படாதக்கா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா அம்மாட்ட நான் பேசுறேன். அல்லாதக்கா, நான் இருக்கேன். எல்லாரும் சுசீலாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சுசீலாவுடைய குழந்தை பரத், நிரஞ்சன், சுவாதி, சித்தர், அப்புறம் திலக் எல்லாரும் இறந்தவங்க உடல்களையும் அவங்கள இழந்த வலிகளையும் சுமந்துக்கிட்டு அந்த குகையை விட்டு வெளியில வர்றாங்க. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பின் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி ஒரு புது கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.